பொதுவாக ஒருவர் மரணிக்கிறார் என்று சொன்னால் அவர் மரணித்ததற்கு பிறகு அவருக்காக வேண்டி நாம் 3 நாட்கள் வரை துக்கம் அனுஷ்டிக்க மார்க்கம் வழி சொல்கிறது. 3 நாட்கள் வரை துக்கம் அனுஷ்டிக்கலாம். 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. கணவனை இழந்த மனைவியை தவிர, கணவனை இழந்த மனைவியை தவிர மார்க்கம் சொல்கிறது, கணவனை இழந்த மனைவி 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்கலாம். அது 4 மாதங்கள் 10 நாட்கள் வரை கணவனுக்காக வேண்டி ஒரு மனைவி துக்க நாளை கொண்டாடலாம் என்றே மார்க்கம் சொல்லி தருகிறது. இதை கொஞ்சம் ஹதீஸின் வாயிலாக பார்ப்போம். சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே வரக்கூடிய சஹீஹான ஒரு ஹதீஸ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை துணைவியார் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். அவர்களின் தந்தை அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னால் இஸ்லாமிய விரோதியாக இருந்தவர். அதற்கு பிறகு இஸ்லாத்திற்கு வந்து சஹாபி என்ற அந்தஸ்தை அடைந்து விட்டார். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு செய்தி வருகிறது, உங்கள் தந்தை அபூ சுஃபியான் அவர்கள் இறந்து விட்டார்கள். எங்கே? சிரியாவில். இவங்க இருக்கிறது மதீனாவில். இவங்க தந்தை இறந்தது சிரியாவில், அபூ சுஃபியான். உங்கள் தந்தை இறந்து விட்டார் என்ற செய்தி மகள் உம்மு ஹபீபாவுக்கு எட்டிய போது தந்தை இழந்த துக்கத்தை 3 நாட்கள் கொண்டாடினார்கள். தந்தை இழந்த துக்கத்தை 3 நாட்கள் வரை கொண்டாடினார்கள். 3வது நாள் கடைசியில் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஹதீஸ், பெரிய ஹதீஸ் சொல்கிறது, மஞ்சள் நிறம் கலந்த ஒரு வாசனை திரவியத்தை கொண்டு வர செய்து அந்த வாசனை திரவியத்தை தங்கள் 2 கன்னங்களிலும் முழங்கைகளிலும் தேய்த்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இப்படியும் சொன்னார்கள், என் தந்தை இழந்த துக்கத்தின் காரணமாக நான் வாசனை திரவியத்தை தவிர்த்திருந்தேன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சமீஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் லா யஹில்லு லி இம்ராத்தின் துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒரு பெண் அவளுக்கு ஆகமானது அல்ல அன் துஹித்த அலா மையத்தின் ஃபௌக சலாசின் 3 நாட்களுக்கு மேல் ஒரு மையத்துக்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிப்பது என்பது ஆகமானது அல்ல. இருந்தாலும் இல்லா அலா ஜௌஜின், கணவனுக்காக வேண்டியே தவிர. ஒரு மனைவி கணவனுக்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிக்கலாம் என்று சொன்ன பெருமானார், ஃபஇன்னஹா துஹித் அலைஹி 4 அஷ்ஹுரி வ 10, 4 மாதங்கள் 10 நாட்கள் வரை துக்கம் அனுஷ்டிக்கலாம் ஒரு மனைவி கணவனுக்காக வேண்டி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனுக்காக வேண்டி மட்டும் அந்த சலுகை கொடுத்தார்கள். மற்ற தந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், உறவினர்களில் யாராக இருக்கட்டும், யாருக்காக வேண்டி 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க அனுமதி தரவில்லை என்று சொல்லி, நான் ஏன் இந்த காரியத்தை செய்தேன் தெரியுமா? இது போன்ற வாசனை திரவியத்தை நான் தடவியதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் தந்தைக்காக வேண்டி நான் துக்கம் அனுஷ்டிக்கவில்லை என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக வேண்டி இவ்வாறு நடந்து கொண்டேன் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள்.